வணக்கம். நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கீழக்கரை ட்ரெடிஷ்னலாக உள்ள ஸ்வீட்டு, அவங்க அடிக்கடி செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டு தொதல். இதை நம்ம எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி வாங்க. இப்போ இந்த தொதல் பண்ணுறதுக்கு நான் பச்சரிசி மாவு வேணும். அதனால் நான் வந்து 1 டம்ளர் பச்சரிசியை வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது 2, 3 தண்ணி கழுகிட்டு ஊற வச்சுருந்தது. இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நல்ல தண்ணீரெல்லாம் எடுத்த பிறகு ஒரு வீட்டுக்குள்ளேயே நிழலில் நான் இந்த அரிசியை வந்து உணர வச்சுக்கிறேன். நம்ம இடியாப்ப மாவுலாம் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுபோல் நம்ம இதை வந்து காய வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் ஃபேன் காற்றுல இருந்தால் போதும். அவங்களுக்கு இது வந்து நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணுவோம் இல்லையா, அதுபோல் நம்ம இந்த அரிசியை வந்து அரிசி மாவு பொடி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் அரிசி மாவு பொடி உங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். அது நான் ரெடி பண்ணியிருக்கேன். வீட்டில் அரிசி மாவு ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கடை மாவு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இதில் 1 டம்ளர் மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸை வந்து நான் அது இன்னொரு ரெசிபிக்காக நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதனால் நான் இது சேர்ந்தாப்பில் நான் இது பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஈர மாவு பாருங்கள். இதிலேருந்து நான் தொதல் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை பாருங்கள். நமக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் இதில் எடுத்து வச்சுருக்கிறது 4 இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஏலக்காயும் சேர்த்துருக்கேன், 4 மட்டும்தான். ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தேங்காய் எண்ணெய் வந்து மெயின். இந்த தொதல் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் மெயின். இப்போ 1 டம்ளர் நம்ம மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 1 டம்ளர் மாவுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு அதே 2 டம்ளர் அளவுக்கு கருப்பட்டி தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சுத்தமான நயம் கருப்பட்டியில் நான் வந்து இந்த கத்தியை வச்சு துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து இது ஒரு தேங்காயில் வந்து ஒரு 3/4 அளவுக்கு எடுத்திருக்கேன். இது போல் நல்ல கருப்பு தேங்காவாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் பால் வந்து நல்ல திக்காக கிடைக்கும், அதிகமாகவும் கிடைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வரும். கடைசியில் நம்ம இந்த தொதல் பண்ணும்போது இந்த தேங்காய் பால்லேருந்து தேங்காய் எண்ணெயும் வரும். அதனால் அதுக்கு நல்ல தேங்காவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி மாவு ரெடி பண்ண இந்த மிக்ஸி ஜாரில் நான் இந்த தேங்காயை போட்டு நான் இன்றைக்கி தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு துருவி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் கூட ஏலக்காவும் இருக்குது. ஃபஸ்ட்டு துருகிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணுறது கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை எடுத்துருக்கிற கருப்பட்டியில் தூசி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் 3வது பால் எடுப்பீங்க இல்லையா, அதில் இந்த கருப்பட்டியை போட்டு நீங்கள் லேசாக நல்லா கலந்துட்டு கரைஞ்ச பிறகு வடிகட்டி உபயோகப்படுத்திக்கோங்க. நான் இது நயம் கருப்பட்டியாக இருக்கிறதுனால நான் இதில் தூசி எதுவும் இல்லை. நான் இந்த தூளை வந்து டைரெக்டாகவே நான் கலந்துக்கிறேன். அதனால் நான் தேங்காய் பால் வந்து நான் தனித்தனியாக எடுக்காமல் ஒரே பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணலாமா? ஒரு அகலமான கனமான பாத்திரமாக இந்த தொதல் பண்ணுறதுக்கு வேணும். நான் அதனால் இந்த குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இது எனக்கு கிண்டுறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் இல்லையா, அதனால். இப்போ இந்த தொதல் பண்ணுறதுக்கு நான் தேங்காய் பால் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 200 ml போல் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம கருப்பட்டி தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து வெல்லம்லாம் சேர்க்காதீங்க, ஒன்லி கருப்பட்டி மட்டும் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலில், மீதி தேங்காய் பாலில் இந்த மாவை கலந்துக்கோங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்துக்கோங்க. இன்னும் நம்ம அடுப்பு பற்ற வைக்கல, எல்லாமே ஒன்றா சேர்த்து கலந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்குறது எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். உங்களுக்கு வந்து அந்த பதம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் எவ்வளவுக்கு கம்மியாக நீங்கள் தண்ணி பதம் வந்து வச்சுருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக இந்த தொதல் வந்து உங்களுக்கு ரெடி ஆகும். அதுக்காக நீங்கள் ரொம்பவும் திக்காகவும் எடுக்க முடியாது, அதிக அளவில் தண்ணி சேர்க்க வேண்டாம்.
இந்த ஸ்வீட்டை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இனிமேல் நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நான் இப்போ தான் அடுப்பையே பற்ற வைக்கிறேன். இதில் வந்து ஒரு கூழ் பதம் வர வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கிட்டே தான் இருக்கணும், கைவிடக்கூடாது. நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அந்த அரிசி மாவில் அடியில் வந்து தங்கி உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் மொத்தமாகவே உங்களுக்கு வந்து கருகின ஸ்மெல் வந்துடும். அதனால் விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் வந்து வேலை அதிகம்தான், பொருட்கள் கம்மி, வேலையும் அதிகம். ஆனால் அந்த முடிவில் நமக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக நமக்கு அது கிடைக்கும்போது வரக்கூடிய சந்தோஷம் வந்து சொல்ல முடியாது இல்லையா? அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம இது வரைக்கும் கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த இது வந்து நமக்கு தெரியாமல் போயிடும். அவ்வளோ சந்தோஷம் வரும் இல்லையா? அதனால் கஷ்டப்பட்டாலும் இந்த ரெசிபியை வந்து நம்ம கொஞ்சம் செய்யணும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அல்வா, திருநெல்வேலி அல்வா போலவே தான் இருக்கும் இந்த தொதல் ரெசிபியும். இப்போ பாருங்கள், நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன், அது வந்து நம்ம விருப்பம்தான். இன்னும் நமக்கு வந்து அந்த கெட்டி பதம் வரும்போது அந்த தேங்காய் பாலில் இருந்து நமக்கு தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக அதில் வரும். எக்ஸ்ட்ரா நிறைய வந்துடும். அது ஓவராக வந்தாலும் பரவாயில்ல, வரலைனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடைசியாக அந்த எண்ணெயை நம்ம பிரித்து எடுத்துடலாம். இப்போ இந்த கலருக்காக நான் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணியிருக்கேன். நம்ம அல்வாக்கெலாம் நம்ம இது கேரமல் பண்ணுவோம் இல்லையா? அதுபோல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்து நான் அது கேரமல் ரெடி பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து நான் இதை கேரமல் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் இதோடு சேர்க்கும் பொழுது கொஞ்சம் தொதல் வந்து கொஞ்சம் டார்க் கலராக வரும். இப்போ பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கும் அந்த தொதல் வந்து இப்போ கொஞ்சம் கலர் மாதிரி வருது பாருங்கள். நான் அதனால் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் செய்யுங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த ஸ்டெப்பை. பாருங்கள், கலர் மாதிரி வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சும் வருது, தெரியுதா? இனிமே வந்து ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க. இது போல் அப்பப்போ 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்பப்போ நீங்கள் இது போல் கிளறி விட்டுக்கலாம். இனிமேல் இது வேக வேக உங்கள் மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஒரு பிளேட்டை யூஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. மொத்தமாக மூடாமல் லைட்டாக மூடிக்கோங்க. ஃப்ளேம் கம்மியாக இருக்கணும். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்குவீங்க. உங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து தேங்காய் எண்ணெயில் சுத்தமாக நெய் கிடையாது, தேங்காய் எண்ணெய் மட்டும்தான். தேங்காய் எண்ணெயும் கருப்பட்டியும் தான் இதுக்கு வந்து அந்த சுவையை வந்து கொடுக்குறதே. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இன்னும் நமக்கு ஒரு 5 நிமிஷம் இது போல் நமக்கு வந்து சிம்லேயே வேகணும். இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கிட்டத்தட்ட நம்ம அல்வா செய்கிறது போல தான் இந்த ரெசிபியும். இது போல் கோடு போடும் பொழுது அந்த மாவு 2ஆக பிரிஞ்சு ஒரு செகண்ட் நிற்கணும். ஆனால் நமக்கு வந்து அது சேர்ந்தாப்பில் வருது. அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது இருக்கட்டும். லைட்டாக மூடி வைக்கலாம். நமக்கு தொதல் ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், சுற்றும் போது சேர்ந்தாப்பில் சுற்றுது. எண்ணெய்லாம் ரொம்ப பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா முருகின மாதிரி ஆகிடும். ஆறின பிறகு சாப்பிடும்போது அது மைசூர் பாக் சாப்பிட்டது போல் ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளவு எண்ணெய் முதல்ல வந்தது அப்படின்னு. இதை வந்து நம்ம மேலே மிதந்து வரும். அப்போ நம்ம அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். நீங்கள் வேறு இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயை.
பாருங்கள், அருமையான தொதல் ரெசிபி ரெடியாக இருக்குது. இந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் வருது பாருங்கள் மேலே, இன்னும் வரும். வந்ததை நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. வர்ற தீபாவளிக்கு கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி வைக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.